வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து ரூபி லேசர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரூபி லேசர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதில் ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப் இருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா லைட் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரூபி கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவோம். ரூபி கிறிஸ்டல் தான் இங்கே கெயின் மீடியமாக இருக்கும். தேர்ட் காம்போனென்ட் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ரெசனேட்டர். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது ஒரு மிரர். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த ரூபி லேசர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வந்து ஹைலி ஆம்ப்ளிஃபைடாக இருக்காது. ஸோ இதனுடைய ஆம்ப்ளிஃபிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக திருப்பி இந்த லைட் ரேஸை பவுன்ஸ் பேக் பண்ணி உள்ளார அனுப்பிக்கிட்டே இருக்கும் until it is amplified. ஸோ ஒன்ஸ் த லைட் ரேஸ் இஸ் ஆம்ப்ளிஃபைட் அது வந்து வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் இந்த ஆப்டிக்கல் ரெசனேட்டரோட வேலை. எந்த ஒரு லேசர் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலும் அதில் 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஒன்று பாப்புலேஷன் இன்வர்ஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன். பாப்புலேஷன் இன்வர்ஷன் நமக்கு நடக்கிறதுக்கு ஆப்டிக்கல் பம்பிங், எலக்ட்ரிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரூபி லேசரில் ஆப்டிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் பம்பிங் அப்படின்னா ஜெனார் ஃப்ளாஷ் லேம்ப்லேருந்து வர லைட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குரோமியம் அயான்ஸை எனர்ஜைஸ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்பும். ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆகிடும். பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆனால் தான் நமக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கும். ஸோ அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸை கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுவோம் ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் அனுப்பி. அப்படி ட்ரிகர் பண்ணுறப்போ அது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து குரோமியம் அயான்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வரப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டானா அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும். ஸோ நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய ஃபோட்டான் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஃபைனலி நமக்கு லைட் கிடைக்கும். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃபோட்டானுடைய வேவ் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 694.3 நானோமீட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஆங்ஸ்ட்ராங்கில் சொல்லணும் அப்படின்னா 6943 ஆங்ஸ்ட்ராம்ஸ் வந்து அதனுடைய வேவ் லென்த் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் என்ன லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ரெட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா ரெட் கலருக்கான வேவ் லென்த் வந்து 6000 to 7000 இல்லையா? ஸோ அப்போது லேசர் ஆக்ஷன் நடந்து ரூபி லேசரில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த லைட் வந்து ரெட் கலர் லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ரெசனேட்டர். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த லைட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆப்டிக்கல் ரெசனேட்டரோடைய வேலை. ஸோ அந்த லைட்டை பவுன்ஸ் பேக் பண்ணி அது ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபை ஆகிற வரைக்கும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு நல்ல ரூபி லேசர் கூடிய கேரக்டர் எல்லாமே இருக்கிற ஒரு லைட்டாக இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மோனோக்ரோமேட்டிசிட்டி, டைரக்ஷனாலிட்டி, இந்த மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற ஒரு லைட்டை வந்து இந்த ரூபி லேசர் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பார்த்த இந்த கான்செப்டை வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேவ் லென்த் ஆஃப் லைட் எமிட்டட் பை த ரூபி லேசர் அண்ட் வாட் கலர் டஸ் இட் அப்பியர்? ஸோ இந்த ரூபி லேசரில் ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டோடைய வேவ் லென்த் என்னவா இருக்கும்? 694.3 நானோமீட்டராக இருக்கும். இது என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எந்த யூனிட்லேருந்து என்ன கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.